ஹாய் டச்சரேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிற இன்னர் பியூட்டி தானே ஃபார் ஜெமினிக்காக. இந்த ஸ்டோரியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி ஜூன் 5 வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு பர்த்டே, நம்ம சப்ஸ்கிரைபர் பொண்ணுக்கு நேம் வைஷ்ணவின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஏதோ ஒன் ஷாட் போடுன்னாங்க. அவங்க யாரும் மென்ஷன் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல. பட் எனக்கு இப்போதைக்கு இது தாண்டா இருக்குது, இந்த ஸ்டோரி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அது இப்போ போடுறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டோரி வந்துட்டு என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா, அக்கா இந்த ஸ்டோரி போடுங்க போடுங்க போடுங்கன்னு. நானும் சரி போடுறேன்டான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 ஜெமினி எஃப்எஃப் தாண்டி இங்கேயே வந்துட்டோம். எனக்கு ஐயோ பாவங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த பொண்ணு வேறு கேட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போவே ஸ்டோரிஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். பட் நான் அது க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஐம் சாரி ஃபார் தட்டா. அந்த பொண்ணு நேம் வந்து கவி. நான் அப்படி தான் கூப்பிடுவேன். ஸோ அதனால் கவி பாப்பான்னு வச்சுருக்கேன். சரி, ஓகேடா. இந்த ஸ்டோரி பார்த்துட்டு இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி ஸ்டோரிஸு வேணும்னா நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த அதுலேயும் லாங் சீரீஸ் அண்ட் ஒன் ஷாட்லாம் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங் ஸ்டோரிஸ்லாம் அதெல்லாம் போகிறேன். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் அக்கா எனக்கு இந்த ஸ்டோரி வேணும் அந்த ஸ்டோரி வேணும்னு கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கடா, ஓகேவா? டிஎம் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அப்போ 3 கமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு ஸ்டோரியை பற்றி சொல்லுங்கள். ஏதாவது பர்த்டே விஷஸு இல்லை இந்த மாதிரி, அதாவது வேறு ஏதோ ஒன் ஷாட் அந்த மாதிரிலாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அதாவது இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். சரி, நம்ம ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதை போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. உங்கள் முன்னாடி ஒரு வயசான பாட்டி உட்காந்துருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் அவ்வளோ கஷ்டத்துலையும் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பாட்டியை பார்க்குறீங்க. அவங்க அப்படியே ஹாப்பி டியர்ஸோட உங்களை பார்க்குறாங்க. அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மண்டபத்தில். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அப்போது உங்கள் கழுத்தில் ஒரு தாலி ஏறுது. நீங்கள் அப்படியே அந்த தாலி கரெக்டாக ஏறுமோ உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ்லாம் அப்படியே ட்ராப் ஆகுது. நீங்கள் அப்படியே கல் மாதிரி இருக்கீங்க. அப்போது சைடில் அப்படியே திரும்பி பார்த்தா ஜிமின் தான். அவன் வேண்டா வெறுப்பாக உங்களுக்கு தாலி கட்டிகிட்ருக்கிறான். நீங்கள் அதுவே ரொம்ப கஷ்டமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு கிளிக்லாம் இருக்குது, அதாவது கிளிக்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்குறாங்க. தென் அப்படியே கொஞ்சம் நேரம் டைம்ஸாக ஸ்கிப் ஆகுது. அப்போ உங்கள் பாட்டி, அந்த வயசான பாட்டி காமிச்சல, அவங்க உங்ககிட்ட வந்துட்டு, இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லைம்மா. இப்போ நான் செத்தா கூட நான் நிம்மதியாக சாவேன். ஐயோ பாட்டி, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? உங்களுக்காகத்தான் நான் அந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இல்லாட்டி நான் ஏன் மித்தவங்களெல்லாம் அந்த மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்? சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போயும் உங்கள் கண்ணில் டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகுது. பக்கத்தில் ஜிம்மின் டக்குன்னு உங்களை பார்த்து ஒரு முறைக்கிறான். நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. அப்போ உங்கள் பாட்டி ஜிம்மின்கிட்ட போயிட்டு, எப்பா நீ வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்ல பையனாக இருக்க போல், என்னோடய பேத்தியை பத்திரமா பார்த்துக்கோப்பா, அவளுக்கு அம்மா அப்பாலாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் வெளியே மட்டும் ஃபேக் ஸ்மைல் பண்ணிட்டு, கண்டிப்பாக பாட்டி உங்கள் பேத்தியை அப்படியே பத்திரமா சேஃபாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்படியே உள்ளுக்குள்ளே நிறைய வெஞ்சன்ஸ் வச்சுட்டு வெளியே மட்டும் அப்படி சொல்கிறான். இதை கேட்கவுமே உங்களுக்கு புரிஞ்சிடுது ஜிமின் என்ன நினச்சி அப்படிலாம் பேசுகிறான்னு. பட் உங்கள் பாட்டிக்கு எதுவுமே புரியாதனால அவங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பி, சரிம்மா நீ பார்த்து உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஜெமினி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கூடலாம் ஒரு பிக் எடுத்துகிட்டு அவங்களும் அப்படியே கிளம்புறாங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் கழித்து பார்த்தா நீங்கள் ஒரு வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜிமினோட மாம் வந்துட்டு உங்களுக்கும் ஜிமினுக்கும் அப்படியே அந்த ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்ருக்குறாங்க. அப்போது ஜிமின் டக்குன்னு அதை தள்ளி விட்டுறான். இப்போது இதுதான் ரொம்ப முக்கியமாக இங்கே நடந்தது ஒரு கட்டாய கல்யாணம், இதுக்கு இந்த இது லெவலாக தேவையா அப்படிங்கிறான். அப்போது ஜிமினோட அம்மா ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் என்ன பேசிகிட்ருக்க? இப்போ உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்காடா உனக்குன்னு அப்படிங்கிறான். அப்போது ஜிமின், என்னது எனக்குண்ணா? இவளோட ஸ்டேட்டஸ் எங்கே, என்னோடய ஸ்டேட்டஸ் எங்கே? ஜிமின் நீ அவளை பார்த்து ஜட்ஜ் பண்ணாத ஜிமின். அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும் அவளை பற்றி? பார்த்தாலே தெரியுது. எப்படி இருக்கா?
நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தெரியுமா? நான் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு. இவளும் இவளோட டஸ்கி ஸ்கின்னும் நல்லாவா இருக்குது சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க, உங்களுக்கு ஐஸில் வந்து டியர்ஸ் அப்படியே நல்லா ஃபால் ஆகுது. அப்போது ஜிம்மியோட மாம் உங்ககிட்ட வந்துட்டு ஒயன் நீ எதுவும் நினச்சிக்காதம்மா, அவன் அவன் சரியாயிடுவான், நீ எதுவும் நினைக்காத அப்படிங்கிறாங்க. அப்போது நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் நோட் பண்ணுறீங்க. தென் அப்படியே வீட்டுக்குள்ளே அவங்க உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது நீங்களும் போகிறீங்க. அப்போது ஜிம்மினோட டேடு வந்து உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் மை டாட்டர் இன் லவ், எப்படியோ ஃபைனலி இந்த வீட்டுக்கு நீ வந்துட்ட, இனி எனக்கு ஜாலி தான் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்யூ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ அவங்களும் உங்களை பார்த்துட்டு ஓகே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜிமினோட மாம் வந்துட்டு ஒயன் நீ வந்துட்டு ஜிமினோட ரூமில் ஒன்று ட்ரெஸ்லாம் வச்சுருக்கோம், நீ அங்கே போய் எடுத்துக்கோமா, ரூமுக்கு போனால் கற்றுனானா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அது ஆண்டி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவர் இப்போ என் புருஷன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அப்போது ஜிமினோட மாம் ஜிமினோட டேட் கிட்ட இவன் நம்ம பையனை கண்டிப்பாக மாற்றிடுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போது ஜிமினோட டேடும் எஸ் கண்டிப்பாக இவன் நம்ம பையனை மாற்றிடுவா, அவனோட அந்த ஹெட் வெயிட்டை கண்டிப்பாக இறக்கிடுவா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ஒரு ட்ரஸ்டடாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இப்போ அப்படியே உங்கள் சைடு பார்த்தா நீங்கள் அந்த ட்ரெஸ் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் ஏற முடியாமல் ஏறி ஜிம்னோட ரூமில் போய் நாக் பண்ணுறீங்க. அப்போது டக்குன்னு நாக் பண்ண ஸ்பீடில் உங்களை இழுத்து யாரோ உள்ளே வச்சு வாலில் லாக் பண்ணுறாங்க. நீங்கள் டக்குன்னு ஜிமின் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின் உன் மூஞ்சிக்கு என்ன பண்ணுவாங்க சி நவரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்றான். நீங்கள் அப்படியே கீழே விழுந்துறீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸு தடுக்கி. நீங்கள் ஜிமின் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி கேட்குறீங்க. அப்போது ஜிமினும் என்ன பண்ணேன் தானே கேட்குற, அவன்கிட்ட எவ்வளோ டைம் நான் சொன்னேன், எவ்வளோ டைம் சொன்னேன் என்னை மேரேஜ் பண்ணிக்கோத, எனக்கு இந்த மேரேஜ் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கேட்க மாட்டில நீ, அடங்கவே மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் இருந்து ஒரு உட் எடுத்து, அதாவது உட் ஸ்டிக் இருக்குல்ல, அதை எடுத்து உங்களை அடங்க மாட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் க்ளோஸாக வரான். அப்போது நீங்கள் ஜிமின் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறீங்க. அப்போது ஜிமின் என்ன பண்ண போகிறனா, முகரக்கட்டைக்கு என்ன பண்ணுவாங்க, உன்னை வச்சு நல்லா செய்வாங்களா, உன்னெல்லாம் பார்த்தாலே தொட கூட ஆசை வராதுடி, தொடறக்கு என்ன பார்க்க கூட ஆசை வராது, உன்னை போய் என் தலையில் ஏற்றி வச்சுருக்காங்க பார்த்தியா, என்ன சொல்லணும், கருமம், உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் என்ன சீரழிய போகிறேன்னா தெரில அப்படின்லாம் உங்களை போட்டு நல்லா வேர்ட்ஸெல்லாம் நல்லா ஹர்ட் பண்ணுறான். அப்போ நீங்களும் ரொம்ப அழுவுறீங்க. அப்போ ஜிமின் அந்த உட்டு அப்படியே விட்டு எறிகிறான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடி இப்படி உட்காந்துருங்க ஒரு இடத்துல, ரொம்ப பயமாக இருக்குது உங்களுக்கு ஜிமினை பார்க்கவே. அப்போ ஜிமின் டக்குன்னு அவங்க க்ளோஸாக வந்து உங்களோட நெக்கை பிடிச்சி க்ரிப் பண்ணுறான். நீங்கள் ஜிமின் விட்டுங்க, நான் எதுவுமே பண்ணலை ஜிமின், நான் அந்த வீட்டில் ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன் ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. அப்போ ஜிமின் அதான் இங்கே பாரு, உன்னை புரிஞ்சுக்கோ, காலேஜில் வந்து நீயும் நானும் இந்த மேரேஜ் பண்ண விஷயத்தை யார்கிட்டாச்சும் சொன்னேன், உன்னை பொழந்துருவேன் சரியா, நீ யாரோ நான் யாரோ காலேஜில், நீ எவன் கூட போவியோ எவன் கூட வர எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது, ஆனால் என் பேர் மட்டும் எங்கேயாவது வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டுறான். அப்போ நீங்கள் ஜிமின் அது நான் பார்த்துக்கிறேன், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறீங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த ரூமை விட்டு ரொம்ப கோவமாக போகிறான். அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் லெக்ஸ் எல்லாம் அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு என் வாழ்க்கை இப்படி இருக்குது, அம்மா அப்பா எதுக்கு என்னை விட்டுட்டு போனீங்க, என்னால் முடியல சுத்தமாக, நான் அவ்வளோ ஆசையாக லவ் பண்ணேன் இவனை அந்த காலேஜ் டேஸில், பட் இவனுக்கு என் லவ் கூட கொஞ்சம் கூட புரியல, சுத்தமாக புரியல, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில ஜிமின், எனக்கானவன் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் ஜிமினுக்கு ஒரு ரொம்ப பெரிய
தொந்தரவாக இருக்கேன்னு மட்டும் புரியுது. நான் அந்த வீட்டை விட்டு எப்படியாவது போயிடணும் ரொம்ப சீக்கிரமாகவே. பட் ஜெமினோட மாம் டேட் என்ன பண்ணுவாங்க நான் போயிட்டா? அவங்க கஷ்டப்படுவாங்கள்ல. பட் என்னால் எப்படி போக முடியும்? எனக்கு ஜிமின்னா ரொம்ப இஷ்டம், ரொம்பவே. நான் ஜிமினை எப்படியாவது மாற்ற ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நீங்களும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உங்களோட ஹேர்லாம் அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அத்தை வராங்க, அதாவது ஜிமினோட மாம் வராங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு, என்னம்மா வயன், என்ன ஜிமின் ஏதாவது சொன்னானா? இல்லை ஆண்டி, அவன்லாம் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமினோட மாம், எனக்கு தெரியாதா வயன், நீ எப்படி எப்போ என்ன பண்ணுவேன், எப்படி பேசுவேன், அவன் எப்படி இருப்பான்லாம் உங்களெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்த்துனேன், ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களும் அதெல்லாம் இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் அகைன் மிரர் சைடு திரும்புறீங்க. அப்போது ஜிமினோட மாம், எல்லாம் மாறும், கண்டிப்பாக மாறும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே அந்த மிரர் முன்னாடி உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே நிற்கிறீங்க. ஆக்சுவலி இங்கே அப்படியே சின்ன ஒரு இன்ட்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்டா. ஆக்சுவலி உங்களுக்கு ஜிமின்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம். நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போதே ஜிமின் பார்த்து ஃபாலோ ஆகிருப்பீங்க. அதாவது எதுக்குன்னே தெரிஞ்சிருக்காது, ஜிமினோட அழகெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபாலோ ஆகிருக்க மாட்டீங்க. அவனை எதுக்கு பிடிச்சதுன்னே தெரியாமல் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அவனை. உங்களே அறியாமல் நீங்கள் நல்லா படிக்கிற பொண்ணு, உங்களுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு ப்ளேஸ் ஆகணும் தான் உங்களோட ஆம்பிஷன். அப்படி இருக்கும்போது உங்கள் மாம் டேட் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. உங்கள் மாம் டேடும் ஜிமினோட மாம் டேடும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அவங்க டேடுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகி அதில் வந்துட்டு ஒரு அங்கேருந்து வேறு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க 2 இறந்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே அதில் எப்படியோ தப்பிச்சு வந்திருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டி காமிச்சல, அந்த பாட்டி வந்துட்டு உங்கள் டேடோட மாம் தான், அதாவது உங்களோட பாட்டி தான். அவங்களுக்கு வந்துட்டு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை உங்களே தவிர. உங்களுக்கும் சேம் லைக் தட் அதே மாதிரி தான். நீங்கள் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் பாட்டிக்கும் உடம்பு முடிஞ்சிருக்காது, அவங்களுக்கும் உடம்புல 1008 பிரச்சனை இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களால ஒரு ப்ராப்பராக ஒரு ஒர்க்குக்கு போய் உங்களை பார்த்துக்க முடியாது. நீங்கள் பார்ட் டைம் போகிறனால அவங்க நோ சொல்லிவிடுவாங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துட்டு கடைசியில் அவங்க இல்லை, எப்படி காசு எதுவுமே இல்லாமல் உங்களை வச்சுட்டு அவங்களால பார்த்துருக்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஜிமினோட மாம் டேடும் சரி உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வந்து வச்சா இந்த சொசைட்டி ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக பேசும், ஸோ அதனால் பேசாமல் ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களை கூட்டிகிட்டு வந்தால் அவங்களும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும்ல, உங்களுக்கும் ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிமினே ஃபோர்ஸ் பண்ணி இந்த மேரேஜை பண்ண வச்சுருப்பாங்க. பட் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்கும் நீங்கள் ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னு. அப்போது ஜிமின் ஒன் ஃபைன் டே காலேஜில் வந்து உங்ககிட்ட, எனக்கு இந்த மேரேஜெலாம் இஷ்டம் கிடையாது, நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். உங்களுக்கு அது கேட்டது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் உங்கள் பாட்டியோட ஆசைக்காகவும் ஜிமினோட மாம் டேடோட ஆசைக்காகவும் தான் நீங்கள் ஜிமினை மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அதாவது உங்களுக்கு ஜிமினை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாளும் நீங்கள் அவனை மேரேஜ் பண்ணணும்னு நினச்சது கிடையாது. இப்படி தான் உங்கள் 2த்துக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஓகேடா, பேக் டு த ஸ்டோரி. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பிளாக்காக இருப்பீங்க, லைக் ஒரு ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, எல்லோரும் உங்களை புல்லி பண்ணுவாங்க, ஈவன் ஜிமின் கூட. நீங்கள் காலேஜ் போனாலே எல்லோரும் உங்களோட ஸ்கின்னை வச்சு உங்களோட ஃபேஸ் வச்சு, ஐயோ நீலாம் இவ்வளோ கருப்பாக இருக்க, நீலாம் என் பக்கத்தில் வர்றதுக்கே ஒரு டிசர்வ் கிடையாது, அந்த மாதிரிலாம் சொல்லி உங்களை நிறைய வேர்ட்ஸாலேயும் அண்டு ஃபிசிக்கலையும் ரொம்ப இது பண்ணுவாங்க. அந்த காலேஜில் இருக்க பாய்ஸ்லாம் உங்ககிட்ட எப்படியாவது மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப அமைதியான பொண்ணுங்கிறனால உங்களுக்கு அந்த ஃபைட்லாம் பிடிக்காது. அதனால் நீங்கள் அப்படியே சைலண்ட்டாகவே இருந்துருவீங்க. யாரும் எதோ புள்ளி பண்ணாலும் அப்படியே அமைதியாக வாங்கிட்டு, இல்லை அந்த இடத்த விட்டு நவுந்து போகணும். மோஸ்ட்லி நீங்கள் வைலன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணுன்னு தான் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நீங்கள். ஸோ அதனால் அப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கோம். சரி, இனி என்ன அங்கே போகுதுங்கிறது இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். பேக் டு த ஸ்டோரி. இப்போ நீங்கள் அப்படியே அவங்க ஹேர்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே இந்த தலையெல்லாம் சீவிட்டு ஒரு பைஜாமா மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே ஹால் கிட்டே வர்றீங்க. அப்போ ஜிமினோட மாமா உங்களுக்கு வந்து காஃபி கொடுக்குறாங்க. அப்போது கரெக்டாக ஜிமின் வரான் வீட்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ பேசோஃபால நீங்கள் மட்டும்தான் உட்காந்துருக்கீங்க. அப்போது ஜிமின் டக்குன்னு உங்களோட காஃபி கப்பை தட்டி விட்டுட்டு,
ஏய் அறிவெடுக்குதாடி உனக்கு? இந்த சோஃபாவில் போய் உட்காந்துருக்க. இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு தெரியுமா உனக்கு? இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அத்தா நீ வாட்டுக்கு வந்து உட்காந்துருவியா? உனக்கு பின்னாடி இருக்குன்னா இருக்குன்னா எங்கே வேணாலும் வந்து உட்காந்துருவியாடி? வா இங்கே வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அவனோட அங்கே பாயிண்ட் பண்ணுறான், அதாவது கீழே பாயிண்ட் பண்ணுறான். ரொம்ப ஒரு அசிங்கமாக பேசுகிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு ஜிமின் ஏன் இப்படி பண்ணுறீங்க ஜிமின்? இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னுங்கிறீங்க. அப்போ ஜிமின் கஷ்டமாக இருக்கா? உனக்கு மனசெல்லாம் வேறு இருக்குதாடி? கடவுளே, இது தெரியாமல் போயிடுச்சு எனக்கு. உனக்கு மனசெல்லாம் இருக்குதா? அப்படி மனசு இருந்துச்சுன்னா மனசாச்சு ஒன்று உறுத்தலையா? நம்ம எவ்வளோ பெரிய வீட்டில் கல்யாணமாக போகிறோம், இதெல்லாம் உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு கரெக்டாக ஈக்குவலாக அதெல்லாம் நினைக்க மாட்டியா? ஏன் உன் மனசாட்சி சொல்லலையா? உன் மனசாட்சி என்ன அழகான ஒரு பையன் கிடச்சிட்டான், நல்லா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடு இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு உன் மனசாட்சி சொல்லிச்சா? இல்லை அதனால தான் இங்கே வந்து இப்படி உட்காந்து ஆடிட்டுருக்கியா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறா. அப்போ நீங்கள் ஜிமின் போதும், நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும், நானும் ஒரு காலத்தில் உங்களை மாதிரி தான் இருந்தவ தான். இடையில எங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால தான் நாங்கள் இப்போது இப்படி வந்தோம். அதுவும் ஜஸ்ட் 1 இயர் கூட முழுசாக ஆகலை. நீங்கள் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது கேட்டது ஜெமினுக்கு செம்ம கோவம். அவன் அப்படியே உங்கள் க்ளோஸாக வந்து என்னடி சொன்னால் என்னவே குத்தி பேசுகிறியா? என்ன ரொம்ப உனக்கு வாய் விட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இன்னொருக்கா அடிக்க வரான். அப்போ ஜிமினோட மாம் பின்னாடி ஜிமின் நிறுத்துறியா கொஞ்சம், என்ன பண்ணிட்டு இருக்கா அவளை அப்படின்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ணுறாங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு மா என்ன உங்களுக்கு என்ன, அவள் இப்போ என் பொண்டாட்டி, நான் அடிப்பேன், நான் கொஞ்சுவேன், அது என் இஷ்டம், நீங்கள் வந்து இதில் கேட்காதீங்க, அண்ட் ஆல்சோ நீங்கள் இதில் வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உங்கள் கையை பிடிச்சி எடுத்து ரூம் கூட்டிகிட்டு போகிறான். அப்போது நீங்கள் ஜிமின் விடுங்க ஜிமின் விடுங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் அப்படியே உங்களை ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போய் அப்படியே உங்களுக்கு கீழே தள்ளி விட்டு அப்படியே டோர் லாக் பண்ணுறான். ஜிமினோட மாம் வெளியே வந்து ஜிமின் கதவை தர ஜிமின் அவளை எதுவும் பண்ணிடாதடா, டே கதவை தரடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் அப்படியே பக்கத்தில் ஒரு ட்ராலேருந்து ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து நல்லா அப்படியே கல்பாக ராவாக அடிக்கிறான். நீங்கள் இப்போ அதை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. அப்படியே வந்து இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போய் ஒழிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி என்ன என்னை எகுத்து பேசுகிறியா? எகுத்து பேசுகிறியாடி? மறந்துட்டியா இப்போ நீ என் பொண்டாட்டி, உடனே நான் என்ன வேணாலும் பண்ணலாம், ஈவன் கொன்னா கூட அவனும் கேட்க மாட்டான், மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெல்ட் கழட்டி உங்களை நல்லா போட்டு அடிக்கிறான். செம்மையாக அடிக்கிறான். உங்களுக்கு சுத்தமாக முடியல. நீங்கள் அப்படியே ஜிமின் வேணாம் ஜிமின் தெரியாமல் பேசிட்டு ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் அடிக்காதீங்க ஜிமின். என்னது அடிக்காதீங்களா? சாருன்னு கூப்பிடு. ஜிமின்னு சாருன்னு பேர் வந்துச்சு, அவனை சாவடிச்சிருவேன் அடிச்சு அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் பயந்துட்டு சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவுறீங்க. அப்போது ஜிமின்னு அடிச்சு டயர்டாயிட்டு உன்னையெல்லாம் அடிக்கிறதே வேஸ்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட்டை அப்படியே தூக்கி வீசிட்டு போகிறான். ஆக்சுவலாக அந்த பெல்ட் அப்படியே பிஞ்சு போயிருக்கும். உங்களை அடிச்சு உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக காயும். உங்களுக்கு இந்த செகண்ட் ஏன்டா இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நம்ம காதல் பண்ணுறவனுக்கும் நம்மளை பிடிக்கல, நம்ம அம்மா அப்பாவும் நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க, நமக்குன்னு யாரும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக வருது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த சைட் ஜிமின் அப்படியே அவனோட கதவை திறந்து பார்க்குறவங்க அம்மா, டேய் என்னடா பண்ண அந்த பிள்ளைய, மனசாட்சி இருக்குதாடா, மனசாட்சி கெட்டவனே அப்படின்னு திட்டுறாங்க. ஜிமின் அவனோட மாமா பார்த்துட்டு ரொம்ப அடுத்தவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராதிங்க, அவளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறான். அப்போது அவன் போகும்போது அவன் யோசிக்கிறான், ஆமாம் நான் ஏன் இப்போ அவளை பார்த்துக்கோங்கன்னு சொன்னான், அவள் எப்படி போனால் எனக்கு என்ன, ஜிமினா கருமம், எனக்கு தான் என் தலையெடுத்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே புலம்பிட்டு போகிறான். அவனால் ஸ்டடியாக நடக்கக்கூட முடியல. ஏன்னா நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு உங்களை போட்டு அடிச்சுட்டு அவனுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. அப்படியே தள்ளாடிட்டே அவனோட வீட்டு கார்டன் கிட்டே போகிறான். அப்போது அங்கே போய் உட்காந்துட்டு அவனோட மைண்டில் 1000+ தாட்ஸ் ஓடுது. அவர் அப்படியே கண்ணை முடியும்னு யோசிக்கிறாரு. அப்போ ஜிமினோட கண்ணு முன்னாடி ஒரு விஷயம், ஜிமின்
காப்பாற்று ஜிமின், ஜிமின் காப்பாற்று ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணு ரொம்ப அழுகிற மாதிரி கேட்குது. அப்போ ஜிமினும் அங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லி போய் எட்டி பார்க்குறான். அங்கே நிறைய பேர் ஒரு குட்டி பொண்ணை புள்ளி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜிமின் அதை பார்த்துட்டு அங்கே இருந்து அந்த பொண்ணை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் போய் நிற்கும்போது அந்த பசங்களாம், டேய் யாரா நீ? இவளை காப்பாற்ற வந்துருக்கியா? இவனு அவனையும் ஜிமின் ஜிமின்ங்கிறா, ஒரு வேளை நீ தான் அந்த ஜிமினா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜிமினும், ஆமாம் நான் தான் ஜிமினு. ஓ நீங்களாம் யார்? நீங்கள் இதுக்கு இவளை புல்லி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து ஜிமினுக்கு வந்துட்டு, அதாவது ஜிமின் ஒரு 7th 8th அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்திருப்பான். நீங்களும் சேம் அதே தான். அப்போ அந்த பசங்களாம், ஓ அப்படியாடா, இப்போது இவளை நாங்கள் என்ன நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜிமினும், என்ன பண்ண போகிறீங்க? இவ என்னது, நீங்கள் அவளை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ அந்த பசங்களும், இதோ பாடுறா குட்டி குஞ்சானுக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு, இவன் என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு ஜிமினோட அப்படியே பின்னாடி தலையிலே அடிக்கிறான். அப்போ ஜிமின்னு, இப்படி அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, அப்போ எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நானும் அடிப்பேன் அப்படிங்கிறான். அதை கேட்டதும் அந்த பசங்க, அந்த பசங்க சும்மா 11th 12th அந்த மாதிரி படிக்கிற பசங்க தான். அந்த பசங்களும், அப்படியாடா, எங்க அடிடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஜிமின் அங்கேருந்து அவங்களெல்லாம் போட்டு நல்லா அடிக்கிறான். அந்த குட்டி வயசுலேயும் ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த பசங்களுக்கெல்லாம் சரியான அடி. அப்போ அந்த பையன் ஒருத்தன் மட்டும் அப்படியே மயக்கத்து நிலையில் போயிட்டான். அப்போ அந்த பையனை பார்த்து இவன், என்ன ஏதாவது பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க, பட் என்னோடது, இப்போலேருந்து என்னோடது தான், இவளை எதுவும் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அந்த குட்டி பொண்ணை பார்க்குறான். அப்போ அந்த குட்டி பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. ஜிமின் போய் டக்குன்னு அவளை ஹக் பண்ணிவிட்டு, என்ன நினச்சாலும் தெரிஞ்சிருக்காது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ஒரு நார்மல் ஹக் தான். ஹக் பண்ணிவிட்டு, நீ எப்படி இங்கே வந்த, நீ யார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த குட்டி பொண்ணு அழுதுகிட்டே, நான் இங்கே இந்த வழியாக கடைக்கு வந்தேன், அவங்கெல்லாம் என்னை அப்படியே ரவுண்டு கட்டிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே க்யூட்டாக சொல்கிறா அழகா. அதை பார்த்து ஜிமினுக்கு ரொம்ப ஒரு ஆசை வருது அந்த பொண்ணு மேலே. அப்போது ஜிமின் அவனோட செயினை கழட்டிட்டு, இந்தா இது நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டு இருந்திருப்பான். அப்போ அந்த பொண்ணும், என்ன இது, ஆமாம் நீயே அவங்கக்கிட்ட என்னோடதுன்னு சொன்னால் அவங்க தானே புருஷனாவாங்க, அப்படின்னா நீ தான் என் புருஷனா, நான் உன்னோடது நீ தானே சொன்னேன், ஒரு பையன் ஒரு பொண்ணை என்னோடதுன்னு சொன்னால் அது அவனோட லவரை சொல்லுவான், இல்லை அவனோட ஒய்ஃபை சொல்லுவான், நீ என்ன மீன் பண்ணி சொன்ன அப்படின்னு கேட்குறா. அப்போது ஜிமினும், நான் உன்னை என் ஒய்ஃபாக மீன் பண்ணி சொன்னேன், நீ தான் என் ஒய்ஃபு இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கண்ணை பார்க்குறான். ஜிமினுக்கு என்னன்னே தெரியல, அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிருந்துருக்கும். அப்போ அந்த குட்டி பொண்ணும், அப்படியா, பட் உன் நேம் எனக்கு தெரியாதே, உன் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ ஜிமினும், என் பேர் வந்துட்டு பாக் ஜிமின் அப்படிங்கிறான். அப்போது அந்த குட்டி பொண்ணுகிட்ட, உன் நேம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணும் சொல்ல வருவா. அப்போ கரெக்டாக அந்த பொண்ணோட மாமா வந்துட்டு, ஏய் செல்லம் எங்கடி போன, அச்சோ ஏன் அழுகுறீங்க என் பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. ஜிமின் அந்த பொண்ணோட அம்மாவெல்லாம் பார்த்துருக்க மாட்டான். அவன் அந்த குட்டி பொண்ணை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். அவன் மேலே அவன் கண்ணு நவுந்திருக்காது. தென் அப்படியே டேஸ் போயிருந்துருக்கும். ஆஃப்டர் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணை எங்கெல்லாம் தேடி இருப்பான், பட் அந்த பொண்ணு கிடச்சிருக்காது. ஜிமின் ஒவ்வொரு நாளும் அந்த கடைக்கிட்ட போய் நின்றுட்டு இருந்திருப்பான். அந்த வேலை அந்த கடைக்கிட்ட எங்கே அந்த குட்டி பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதே ஊரில் நிறையா தேடி இருந்திருப்பான். பட் எங்கேயுமே கிடச்சிருக்குருக்காது. அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஜிமின் அப்படியே அவன் கண்ணை மூடி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணல, நீ தான் என்னோடய ஒய்ஃப்னு, ப்ராமிஸ் பண்ணலினாலும் இல்லை பண்ணியிருந்தாலும் உனக்கு நான் வாக்கு கொடுத்தேன் இல்லடி, இப்போ நான் எவ்வளையோ கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு வாழ்க்கையில் பிடிக்காதவளை, நான் கெட்டவன் தான், எல்லா பொண்ணு கூடயும் அப்படி இப்படி இருப்பேன் தான், அதுக்குன்னு மனசார நான் ஒன்றை மட்டும்தான் நீ காதலிச்சேன், எங்கடி போன நீ, உன் பேர் கூட தெரியாது, நீ எல்லாம் என்னை மறந்துருப்பீல, நீயும் இப்போ வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பீல, பட் உனக்கும் என்னோட ஏஜ் தானே, அவ்வளோ சீக்கிரம் கல்யாணமாக இருக்காதுல்ல, மேபி ஆர் மேபி நாட், எப்படினாலும் தெரில, பட்
ஷுவர், நான் அவளை எப்படியாவது டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை தேடி வருவேன். கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன். உனக்கு கல்யாணமாக இருந்தாலும் உன் புருஷனை எப்படியாவது கொன்னுட்டு உன்னை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்குறான். அப்படியே உங்கள் சைடு பார்த்தா நீங்கள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி முடியாமல் இருந்திருப்பீங்க. அப்போ ஜிமினோட மாமா உங்களை பார்த்ததும் ஒயன் ஒயன் நீ எந்திரிமா, ஐயோ படுபாவி இப்படி போட்டு அடித்து வச்சுருக்கிறானே உன்னை, இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஜிமினோட டேட் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட மாமா அப்படியே உங்களோட பர்சனல் டாக்டருக்கு கால் பண்ணி, அதாவது அவங்க ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி யாராச்சும் உங்களை நல்லா செக் பண்ணுறாங்க. அப்போது அந்த டாக்டரும் என்னம்மா ஏதோ மாடை போட்டு அடிக்கிற மாதிரி அடித்து வச்சுருக்கீங்க, பொண்ணு, இந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் வேறு, இந்த டைமில் இப்படி தான் போட்டு அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கண்டாமேனி ஜிமினோட மாமா திட்டுறாங்க. ஜிமினோட மாமா என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியாமல் அவங்களும் அப்படியே நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் போயிருந்துருப்பீங்க. தென் டாக்டர் அப்படியே உங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து அப்படியே இந்த ஸ்லீப்பிங் அந்த மருந்தெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி விட்டு அவங்க வந்து அங்கேருந்து போயிருந்துருப்பாங்க. ஜிமினோட மாமுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க அப்படியே நின்றுட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்குறாங்க அந்த சோஃபாவில் ஜிமின் ஆட்டுன்னு. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வரான். அப்போ ஜிமினோட மாம், ஜிமின் நின்று எங்கே போகிற, எங்கே போகிறேண்ணா, நான் இந்த ரூமுக்கு போகிறேம்மா. ரூமுக்கு என்ன எப்படின்னா எப்போவுமே என்ன கேட்க மாட்டேன், இன்றைக்கி என்ன என் செல்லா குட்டிக்கு என்ன ஆச்சு, ஏன் என் மேலே கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குழந்த மாதிரி அவங்க அம்மாட்ட வரான். அப்போ ஜிமினோட மாம் ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, அந்த பிள்ளை என்னடா பண்ணி வச்சுட்டு போனேன், என்னடா பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஜிமினும் எந்த பிள்ளை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறான். அப்போது ஜிமினோட மாமன், அதான் உன்னை நம்பி ஒருத்தைய நான் கூப்பிட்டு வந்தேன்ல, அவதான் பயன் அப்படிங்கிறாங்க. அப்போது ஜிமினும், ஓ ஐ சி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, கல்யாணம் ஆயிடுச்சு மறந்துட்டேன், அம்மா அவங்க என் பொண்டாட்டி தான், இப்போ நேரம் நான் போய் அவக்கூட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கேருந்து அவங்க மாம் சொல்கிறதையும் கேட்காம அங்கேருந்து டக்குன்னு அவங்க ரூமுக்கு வரான் ஜிமினோட மாமு. ஐயோ இப்போ போய் இந்த பையன் என்ன பண்ண போகிறான் அப்படி பின்னாடி வர பார்க்குறாங்க. டக்குன்னு அப்போ ஜிமினோட டேட் வந்து ஜிமினோட மாமா பிடிச்சி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜிமினோட மாமு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அப்போது ஜிமினோட டேடு, இவ்வளோ நடக்கும்போது நீ என்ன பிடுங்கிட்டு இருந்தியா அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போது ஜிம்னோட மாம், நான் என்னங்க பண்ணுவேன், அந்த பையன் நான் வரதுக்குள்ளே ரூம் டோர் லாக் பண்ணிட்டான், சரி அப்படி இப்போ ஆகக்கூடாதுன்னு நான் பின்னாடி போயிட்டுருக்கிறேன், நீங்கள் தான் இப்போ என்னை பிடிச்சி தடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்னோட டேடும், பைத்தியக்காரி, எப்போ தடுக்கணுமோ அப்போ நீ தடுக்காத, இப்போ அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், இப்போ போனானா அவன் என்ன பண்ணுவான்னு நல்லாவே தெரியுதுல்ல, அவன் எப்படியும் அவளை அடிக்க மாட்டான், அங்கே நடக்கிறதே வேறு, அதனால் இப்போது நீ நோட் பண்ணியா ஒன்று, அவன் என் பொண்டாட்டி அப்படின்ட்டு போகிறான், அப்போது என்ன நடக்கும் உனக்கு தெரியலையா, நீ விடு, உனக்கு பேர குழந்தைங்கள பார்க்கணும் ஆசை இருக்குதா இல்லையா, இருக்குங்க, ஆனால் இந்த டைமில் இப்போது அந்த பிள்ளையோட கண்டிஷன் வேறு சரியில்லைங்க, அதெல்லாம் பார்த்துக்குவான், நீ கம்முனிரு, 1000 தான் ஆனாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் அவன் கட்டியிருக்க தாலி அவன் கண்ணை உறுத்தும், சரியா, அதனால் நீ கம்முனிரு, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. ஜிமினோட மாமு ஜிமின் போகிறதவே பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு நீங்கள் அப்படியே நல்லா அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் கரெக்டாக அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். உங்களை பார்த்ததும், பாரா என் பொண்டாச்சு இப்படி பெட்டில் படுத்துருக்குறதா அழகாக இருக்காளே, இன்றைக்கி தான் அம்மா என்ன சொன்னாங்க, இன்றைக்கி தானே கல்யாணம் வச்சு, அப்போது இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே, இவன் என்ன தூங்கிட்டு இருக்கிறான், எழுந்துருடி, வாயன் எழுந்துருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எப்படி உழுக்குன்னு உழுக்குறான். நீங்கள் ஜிமின் என்னை விட்டுருங்க ஜிமின், தெரியாமல் தூங்கிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருக்கிறீங்க. அப்போ ஜிமின், இவனோட என்னடி பண்ண, எதுக்கு என்னை பார்த்து பயப்படுற, இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு நைட்டு மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நல்லா க்ளோஸாக வந்துட்டு உங்களை அப்படியே சாஃப்டாக பிடிச்சி உங்கள் லிப்ஸ்லலாம் நல்லா சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். அதாவது அப்போ பார்த்து ஜிமினுக்கும் இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்த ஜிமினுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவன் உள்ளுக்குள்ளே காதல்லாம் அப்படியே வெளியே வருது. அவன் அப்படியே உங்களை நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு சம் மெமரிஸ்லாம் அப்படியே ஏதோ மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. அவனுக்கு நீங்கள் இன்னும் வேணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. அவன் டக்குன்னு உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் ஜிமின் வேணாம் ஜிமின், இன்றைக்கி வேணாம் ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின், நீ என் பொண்டாட்டி புரியுதா,
நீ எனக்கானவடி. என்ன இவன் இதெல்லாம் யாருக்கு காட்ட போகிற? எனக்கு மட்டுமானது இதெல்லாம், அவனுக்கும் காட்டக்கூடாது என்னை தவிர அப்படின்னு சொல்கிறான். இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு அவன் ஏதோ உரிமையாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு அப்போ அவனை தடுக்கணுங்கிற ஒரு அப்படிங்கிற தாட்டே போயிடுச்சு. ஜிமின் தடுக்கணும் அப்படிங்கிற தாட்டே போயிடுச்சு. அவன் அவ்வளோ உரிமையாக உங்களுக்கு சொல்கிறான், இது என்னோடது என்னோடது எனக்கு மட்டும்தான் அப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் அப்படியே அமைதியாகிடுறீங்க. அப்போ ஜிமின் அப்படியே பொறுமையாக உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு உங்கள் அங்கே இங்கே இங்கே அங்கெல்லாம் நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே அதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே, இதெல்லாம் நீ குடிக்காமல் இருந்து பண்ணியிருந்தீனா சத்தியமாக சொல்கிற ஜிமின், என் வாழ்க்கையில் நான் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப சந்தோஷமான பொண்ணாக இருந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்ச ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் லிப்ஸில் வந்து நல்லா கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பேக் பண்ணுறீங்க. அப்போது ஜிமின் அப்படியே உங்கள் நெக்லெலாம் ஹக்கீஸ் மேக் பண்ணுறான். அப்போது நீங்களும் ஜிமினுக்கு ஹக்கீஸ் மேக் பண்ணுறீங்க. ஜிமினோட ஹாப்ஸில் அப்படியே தொட்டு பார்க்குறீங்க. ஜிமினும், என்னடி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காடி, உனக்கு தான், உனக்காக மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ சாஃப்டாக அந்த மேக் அவுட் நல்லா பண்ணுறான். நீங்கள், ஜிமின் பயமாக இருக்குது எனக்கு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, புதுசேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் தாலி இருக்குல்ல, உங்கள் தாலி வந்துட்டு உங்கள் 2 செஸ்ட்டுக்கு நடுவில் வந்திருக்கும், அதில் அப்படியே பட்டும் படாமல் அவங்களுக்கு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அப்போ ஜிமின் டக்குன்னு அதில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதை அவன் வதட்டால் எடுக்கிறான். நீங்கள், ஜிமின் தாலி, அவ்வளோ பயமாக இருக்காடி, இதெல்லாம் இப்போ ஒன்றும் பண்ண மாட்டேன், இது உன் கழுத்தில் தாண்டி அழகாக இருக்குது என் கருப்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கொஞ்சிட்டு அப்படியே உங்கள் வயிற்றுலலாம் கிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி எப்படி பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. ஜிமின் அப்படியே அப்படியே அவனோட ஃபிங்கர் வச்சு இன்சர்ட் பண்ணுறான். நீங்கள், ஜிமின் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் நீ பண்ணது இல்லையாடி? இதெல்லாம் பண்ணது இல்லையா ஜிமின்? இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமினும், ஓ அவ்வளோ உத்தமையாடி நீ அப்படின்னு கேட்குறா. நீங்கள், ஜிமின் என்ன சொல்கிறீங்க? அது ஒன்றும் இல்லடி, இதெல்லாம் எனக்கானதுன்னு சொன்னல, அப்போ இப்போ இனிமேல் எனக்கு மட்டுமானது, வர்ஜினிட்டி என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபிங்கர்ஸ்னால இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு நல்லா ப்ளெஷர் ஆகுது. தென் அப்படியே ஜிமின் அவரோடதை உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாரு. நீங்கள், ஜிமின் வலிக்குது ஜிமின், நல்லா இருக்குடி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெயின் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களோட லிப்ஸ்லேயே அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே நல்லா கிஸ் பண்ணிவிட்டு இருக்கீங்க. அப்போ அதுக்கு மேலே உங்களுக்கே ப்ளஷர் ஆகிடுது. நீங்களும் ஜிமினும் அப்படியே ஒரு நிறையா ரவுண்டு ஒரு லவ் மேக் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு வந்துட்டு இப்போ ஜிமினாவே இல்லை. அப்படியே மார்னிங் பார்த்தா நீங்கள் ஜிமினோட செஸ்ட்டில் படுத்திருக்கீங்க. ஜிமின் உங்களை ஹக் பண்ணாமல் படுத்திருக்கான். ஜிமின் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சிருப்பார். அவர் எழுந்திரிச்சதும் உங்களை இப்படி பார்த்ததும் அவர், ஏய் மயிறு என்னடி பண்ணேன்னு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை தள்ளி விட்றான். நீங்கள் பெட்டில் அந்த கீழே விழுந்துருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஜிமினோட ஷர்ட் போட்டு வந்துருப்பீங்க. நீங்கள் விழுந்ததும், ஜிமின் எதுக்கு இப்போ என்ன தள்ளி விட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜிமினும், ஒத்தா என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலை மேலே கை வச்சுட்டு நைட் நடந்தெல்லாம் யோசிக்கிறான். அப்போது ஜிமினுக்கு சரியான கோவம் வருது. அவன் அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறான். உனக்கு தான் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணதே பிடிக்கலன்னு தெரியும்ல, நான் தான் வந்தேன்னா உனக்கு எங்கடி போச்சு அறிவு? இப்படி தான் எல்லாத்துட்டையும் போவியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அசிங்கமாக கேட்குறான். நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. உங்கள் செல்ஃபை பற்றி ரொம்ப சீப்பாக பேசுகிறான். அப்போ நீங்கள் டக்குன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்காமல், ஜிமின் போது ஜிமின், எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற, அங்கே கொஞ்சம் அந்த பெட்டு பார்க்குறியா, என் பிளட் ஸ்டெயின் இருக்குது, இதுலேருந்து தெரிய வேணாமா என் வெர்ஜினிட்டி உன்கிட்ட தான் லாஸ் ஆயிருக்குன்னு, அப்படி இருந்தும் எப்படி உனக்கு இப்படி பேச மனசு வருது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜிமின், ரொம்ப ஒத்தாமை மாதிரி நடிக்காதடி சரியா, நடிக்காத, உன்கிட்ட போய் படுத்ததுக்கு என் உடம்பெல்லாம் அப்படியே எரியுது, நீ எல்லாம் ஒரு ஆள் டேஸு, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி வெறுப்பாக அங்கேருந்து போகிறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தென் அப்படியே நீங்களும் காலேஜுக்கு கிளம்ப முடியாமல் கிளம்பி போகிறீங்க. வழக்கம் போல் எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்க, அதாவது உங்களை முன்ன விட்டு பின்ன பேசுகிறாங்க. நீங்கள் அது எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் முன்னாடி ஒரு பையன் வந்து நிற்கிறான். அவன் பேர் ஜேம்ஸ். அவனுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக உங்கள் மேலே ஒரு கண்ணு லைக் வேறு மாதிரி செட்யூசிங்காக, லைக் ஒரு தப்பான பார்வை.
நீங்கள் அவன் பார்க்குற பார்வையிலே கண்டுபிடிச்சிட்டீங்க அவன் எதுக்கு உங்ககிட்ட வரான்னு. நீங்கள் போயிட்டுருக்கும்போது அந்த பையன் உங்கள் முன்னாடி வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஜிமின் அங்கே தான் இருந்திருப்பான் ஃப்ரெண்ட்ஸோட. அவன் அதை பார்த்துருப்பான். பட் எதுவுமே கண்டுக்கலை. எவன் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கிறான். அப்போ அந்த ஜேம்ஸ் வந்து உங்கள் முன்னாடி வந்துட்டு யோஹன் ஆடியன் கூட மேட்ரு பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ நீங்கள் ஈச்சி உனக்கு அசிங்கமாக இல்லையா? இப்படி தான் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கேட்பியா? உனக்கு அக்கா தங்கச்சிலாம் கிடையாதா அப்படின்னு நீங்கள் அவனை பிடிச்சி திட்டுறீங்க. அப்போ அவன் ஏய் ரொம்ப துள்ளாத சரியா, என்கிட்ட ஒரு ப்ரூஃப் வச்சுருக்கேன் அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் நீ என்னமோ வச்சுக்கோ, ஆனால் என் வழியில் வராத, உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்து போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் டக்குன்னு அவனோட செஸ்ட்டில் ஹீட் ஆகி நிற்கிறீங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஜிமினுக்கு செமகம் வருது. ஆக்சுவலாக ஜிமினுக்கும் ஜேம்ஸுக்கும் சுத்தமாக ஆகாது. ஜிமின் அப்படியே கையெல்லாம் முறுக்குறான். அப்போ ஃப்ரெண்டு டே மச்சான் என்னடா ஆச்சு, ஏன் கோவம்லாம் படுற அப்படின்னு கேட்குறான். அப்போது ஜிமினோட ஸ்டார் உங்கள் சைடு விட்டு நவரவே இல்லை. அப்போது அவனோட ஃப்ரெண்டு என்னடா அவளையே பார்த்துட்ருக்க, ஏன் அவள் வேணுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜிமின் சி அவளெல்லாம் யார் வச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கோவமாக பல்ல கடிச்சிட்டு பேசுகிறான். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே தெரியாமல் அவன்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க ஜேம்ஸ் கிட்ட. ஜேம்ஸ் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஃபோட்டோ காமிக்கிறான். அதில் நீங்களும் ஜிமினும் அந்த மேரேஜில் எடுத்த பிக்கு கரெக்டாக ஜிமின் தாலி கட்டும் போது எடுத்திருப்பான். அதை காட்டுறான். நீங்கள் இந்த இந்த பிக்கு எப்படி உங்ககிட்ட இது வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ ஜிமின் உன்கிட்ட சொல்லியிருப்பான்ல அப்படின்னு உங்கள் ஃபேஸை பார்க்குறான். உங்களுக்கு அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. நீங்கள் அப்படியே அழுதுட்டு நிற்கிறீங்க. அப்போது ஜிமின் அப்போது ஜேம்ஸ் சொல்லியிருப்பான் போலே, உன் கண்ணை பார்க்கும்போது தெரியுது. இப்போது நீ என் கூட வரலைன்னா வச்சுக்கோயேன், இந்த பிக்கு இருக்குல்ல, இந்த பிக்கு காலேஜுக்கே தெரியும், பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. அப்போ நீங்கள் ஜேம்ஸ் உனக்கு என்ன வேணும், ஜேம்ஸ் உனக்கு என்ன வேணும், எதுக்குன்னு இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு இப்படி திட்டுறீங்க. அவளுடைய உங்ககிட்ட ரொம்ப அந்த மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பான். ஒவ்வொரு டைமும் நீங்கள் எப்படியோ தப்பிச்சு வந்திருப்பீங்க. பட் திஸ் டைம் அவன் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ப்ரூஃப் வச்சு உங்களை மிரட்டுறான். நீங்கள் நான் எப்போவுமே ஜிமினுக்கு தான், ஒரு கல்யாணமான பொண்ணுக்கிட்ட வந்து இப்படி தான் பேசுவியா ஜேம்ஸ் அப்படின்னு பிடிச்சி கேட்குறீங்க. ஜேம்ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஈவினிங் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் அந்த கிரவுண்டில் ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு போயிடுவாங்க. அப்போது நீ என்ன பண்ணுற தெரியுமா, கிளாஸ் ரூமில் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. எப்படி எனக்காக வெயிட் பண்ணிட்டு நான் வந்து உன்னை அப்படியே அனுப்பிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறான். உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. நீங்கள் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி அப்படியே காலேஜோட டெரஸுக்கு போகிறீங்க. அதெல்லாம் பார்த்து ஜிமின் டே மச்சான் இருடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி ஓடி வரான் உங்கள் பின்னாடியே. பட் உங்களுக்கு தெரியாதது, நீங்கள் அப்படியே மாடிக்கு போயிட்டு ஒரு செவத்துக்கிட்ட உட்காந்துட்ருக்கீங்க. அது இப்போது ஜிமின் உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறான். பட் உங்கள் பேக் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் நின்றுருப்பான். நீங்கள் அந்த சைட் பார்த்த மாதிரி தான் உட்காந்துருப்பீங்க. அப்போ ஜிமின் என்னாச்சு இவளுக்கு, என்னதான் ஆனாலும் இப்போ என் பொண்டாட்டி, இவளை எனக்கு பிடிக்கல சுத்தமாக. பட் நான் என்ன பண்ணுறது, இவன் என் பொண்டாட்டி ஆகிட்டாலே, இப்போ எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் உங்கள் பேக்லேருந்து ஒரு செயின் எடுத்து அப்படியே பார்த்து ரொம்ப அழுதுட்டுருக்கீங்க. அந்த செயினில் ஒரு டாலர் போட்டிருக்கு, அதில் ஜேன் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஜிமின் இது நீ தான் எனக்கு கொடுத்த, ஞாபகம் இருக்கா, நீ என்னை தப்பாக நினச்சிட்ருக்க ஜிமின், நான் அப்படிலாம் கிடையாது ஜிமின், கிடையாது. நான் உன் அழகுக்கும் பணத்துக்கும் வரல ஜிமின். இப்போ பாரு, எவ்வளோ நீயும் நானும் கல்யாணம் பண்ணி பிக்கு வச்சு மிரட்டுறான் என் கூட படுக்க வாடின்னு. எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல ஜிமின். எனக்கு இப்போ உன்னை கட்டி பிடிச்சது உங்ககிட்ட சொல்லி அழனு போல இருக்குது. என்னால் முடியல. ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணமான ஃபோட்டோ, அது வந்து தாலி கட்டுற ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஆசை வரும் தெரியுமா, அகைன் அந்த மூமெண்ட் கிடச்சிடாதான்னு. பட் அப்படிப்பட்ட ஒன்றை வச்சு அவன் என்னை படுக்க வாடின்னு கூப்பிட்றான். இது நீ வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்க ஜிமின். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுத்தமாக.
ஆனால் ஆனால் ஒரு விஷயம், நான் உனக்கு உனக்கு மட்டும்தான் ஜிமின். எஸ்டர்டே நைட்டு நீ குடிச்சிட்டு தான் வந்து வளர்னேன், நல்லாவே தெரியும். பட் நீ சொன்ன பார்த்தியா, நீ என் பொண்டாட்டி, எனக்கானவ அப்படின்னு நீ சொன்ன ஒரு காரணத்தினால தான் ஜிமின் நீ என்னைய விட்டு போனாலும் பரவாயில்ல, என் மனசில் நீ எப்போவும் இருப்ப அப்படிங்கிற ஒரு ரீசனால் தான் உன்னை நான் என்னத்தோட விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த செயினுமே பார்க்குறீங்க. ஜிமினுக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது அந்த செயினை பார்க்கும்போது. நீங்கள் அதை அப்படியே பேக்கில் வைக்கிறீங்க. ஜிமின் டக்குன்னு அங்கேருந்து போயிடுறான் உங்களுக்கு தெரியாமல். நீங்கள் டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, யாரும் காணோம். இப்போ யாரும் இங்கே இருந்த மாதிரி இருந்துச்சு. அயன் உனக்கு ரொம்ப இல்யூஷன் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு அப்படியே கிளாஸுக்கு போகிறீங்க. ஜிமின் உங்கள் கிளாஸ் தான். ஜிமின் அங்கே கிளாஸே ரீசன் பண்ணல, உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அப்போது நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் சார் அயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் சார் என்ன என்ன பண்ணிகிட்ருக்கா? சார் கிளாஸ் கவனிச்சிட்டு தான் சார் இருக்கேன். அப்படியா, நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவர் கேட்குறாரு, கொஸ்டின் கேட்குறாரு, நீங்களும் ஆன்சர்லாம் கரெக்டாக தான் பண்ணுறீங்க. இருந்தாலும் அவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நீ என் கேபினுக்கு வா அப்படிங்கிறாரு. நீங்கள் சார் எதுக்கு? இடியட், எதுக்குன்னு சொன்னால் தான் வருவியா? கூப்பிட்டால வர முடியாத உன்னால் அப்படின்னு அவர் கத்துறாரு. நீங்கள் சார் என்ன உன் பிளேஸில் நின்று தான் பேசுவீங்களோ மகாராணி, உங்களுக்கு நாங்கள் அங்கே வந்து பேசணுமோ, ஏன் நீங்களே இங்கே வரமாட்டிங்களா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு. நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ இவரதுக்கு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. கிளாஸே உங்களை தான் பார்க்குது. அப்போது நீங்கள் அந்த சார்கிட்ட அப்படியே மெதுவாக போகிறீங்க. அவருக்கு கொஞ்சம் ஒரு தள்ளி தான் நிற்கிறீங்க. அவர் டக்குன்னு இந்த டஸ்ட்டை போய் தட்டிட்டு வா அப்படின்னு கொடுக்குறாரு. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போகிறீங்க. அவர் அப்படியே கீழே போட்டுடுறாரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, எடுத்துகிட்டு போய் தட்டிட்டு வா அப்படிங்கிறாரு. ஜிமினுக்கு இதை பார்க்கும்போது சரியான கோவம் வருது. நீங்கள் அதை எடுக்கலான்னு குனியிறீங்க. அப்போது அந்த சாரு அவரோட கண்ணு ஃபுல்லாக உங்கள் செஸ்ட் கிட்டே போகுது. நீங்கள் டக்குன்னு உங்கள் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கிறீங்க. அப்போது அவர் உங்களையவே பார்த்துட்ருக்கான். அப்போ கிளாஸில் எல்லாருமே உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் கரெக்டாக குனியும் போது உங்கள் தாலி செயின் அப்படியே உங்கள் வெளியே வந்து தெரியுது. எல்லாருமே அதை பார்த்துட்றாங்க. ஜிமினு பைத்தியக்கு ஒரு தாலி செயின் தெரியுது, இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே இந்த டஸ்ட் எடுத்து ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் சைகாலே தாலி செயின் அப்படின்னுங்கிறான். அப்போ நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு உள்ளே போட்டுக்கிறீங்க. அப்போ சார் ஓ மேடம்க்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும் சார் அது அதனால தான் டெய்லி நைட்டு அப்படி இருந்துட்டு இப்போது இங்கே வந்து இப்படி தூங்கிட்டு இருக்கியா காலையில் கிளாஸ்லேயே அப்படின்னு ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாரு. ஜிமினுக்கு சரியான கோவம் வருது. அவனுக்கு அப்படியே அங்கே உட்கார முடியல. அவளோட பிளட்டெல்லாம் அப்படியே பாயில் ஆகுது. நீங்கள் சார் இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறீங்க. அப்போ அவர் செல்ஃப் பற்றி பேசினா கோவம் வேறு வருதா, நீ என் கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜிமின் இப்படி உங்களவே பார்த்துட்ருக்குறான். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே நின்றுருக்கீங்க. போனால் அந்த சார் மறுபடியும் வந்துட்டு வாயன் உன்னை கேபினுக்கு வானே, வா என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்களும் வேறு வழி இல்லாமல் போகிறீங்க. நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கும்போது சார் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிடுற அந்த கேபின் கிட்டே வந்ததும் நீங்கள் அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறீங்க. யாரையும் காணோம். டக்குன்னு பார்த்தா பின்னாடி இந்த டோர் லாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அவர் நிற்கிறாரு. நீங்கள் சார் சார் என்ன எதுக்கு டோர் லாக் பண்ணுறீங்க? உன்னைய அப்படியே போடுறது தான் அப்படிங்கிறாரு. நீங்கள் சார் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறேண்ணா, எனக்கு ரொம்ப நாளாக உன் மேலே கண்ணு வாயேன், ரொம்ப நாளாக நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கோஆப்ரேட் பண்ணேன். உனக்கு இந்த காலேஜில் யாரும் டீஸ் பண்ணாமல் புள்ளி பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஹை மார்க்ஸ் கொடுக்குறேன் வாயன், ஹை மார்க்ஸ். உனக்கு என்ன நல்ல வேலைக்கு போகணுன்னு தானே ஆசை, வேலைக்கே போவேண்ணா, நானே உனக்கு மாதம் காசு தரேன். எப்படி ஒரு நாள் என் கூட இருக்கியா? இப்போது ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் பண்ணுறதுக்கு மட்டும் கோஆப்ரேட் பண்ணுறியா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. சார் எதுக்கு சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, ப்ளீஸ் சார். என்ன பெரிய ஒழுக்கமா? காலேஜாக உன்னை எப்படி பார்க்குறானுங்க? இங்கே பாரு வாயன், நல்லதாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோ. இங்கே பாரு,
அதுவும் இல்லாமல் உன்னோட ஃபேஸ் நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா? பார்க்கலைனா இந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கெட்லேருந்து ஒரு சின்ன மிரர் எடுத்து காமிக்கிறாரு. பாரு அழகாவா இருக்க நீ? அசிங்கமாக இருக்க, அசிங்கமாக. நீ எல்லாம் நாளை பின்ன வேலைக்கெல்லாம் போனால் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, சரியா? எடுத்துக்கவே மாட்டாங்க. அதனால் நீ என் கூட ரோயன், நான் நான் பார்த்துக்கிறேன் உன்னை, அப்படியே குயின் மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் சார் இப்படிலாம் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இப்போ நீ மட்டும் ஒத்துக்கலை நான் உன் மார்க்ஸ்லாம் கம்மி பண்ணி விட்ருவேன் அப்படின்னு ரொம்ப மிரட்டுறாரு. நீங்கள் அப்படியே அழுதுட்டு நிற்கிறீங்க. அப்போ அந்த சாரு அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வராரு. நீங்கள் சார் வேலை சார், வேலைவே ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறீங்க, அவர்கிட்ட பெக் பண்ணுறீங்க. அவர் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காமல் அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வரான். நீங்கள் டக்குன்னு அவர் பிடிச்சி தள்ளி விட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே கொடுக்கணும்னு உங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க. போகிற வழியிலேயோ ஒருத்தர் டக்குன்னு இடிச்சிடுறீங்க, செம்ம ஃபோர்ஸாக வெடிச்சு நீங்களே அப்படி விழுந்துடுறீங்க. நீங்கள் அப்படியே பயந்து நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜிமின் தான், ஜிமின், ஹே ஒயன் அப்படின்றான். அப்போ நீங்கள் ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை பார்க்குறீங்க. அவனை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு யாரை பார்க்கவும் தோணலை, எல்லாரை பார்த்தாலும் பயமாக தான் இருக்குது. நீங்கள் டக்குன்னு சார் சாரி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுக்குன்னு ஓடிடுறீங்க. உங்கள் கிளாஸுக்கிட்ட ஓடாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு வாஷ்ரூமில் போய்ட்டு உட்காந்து சரியான அழுக, செம்மையாக உட்காந்து அழுன்னு அழுகுறீங்க. அப்படியே உங்களுக்கு அந்த வாஷ்ரூம் விட்டு நீங்கள் வெளியவே வரல, அங்கேயே இருக்கீங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே வரீங்க. ரொம்ப சோகமாக உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. மார்னிங் நடந்தது, அந்த ப்ரொஃபஸர் உங்களை அங்கே இங்கேன்னு தேடி இருந்திருப்பார், பட் நீங்கள் எங்கேயுமே இருந்திருக்க மாட்டீங்க. அப்போது நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது உங்களை ஒரு கையை ஒரு ரூம்குள்ளே பிடிச்சி இழுக்குது. நீங்கள் பார்க்குறீங்க டக்குன்னு அது ஜேம்ஸ் தான். ஜேம்ஸ் உங்ககிட்ட, எங்கடி போனேன் மார்னிங்லேருந்து, லன்ச் டைமில் கூட ஆளை காணோம். நான் கூட உனக்காக லன்ச்லாம் வாங்கி வச்சு எனக்கு ஊட்டி விடலான்னு நினச்சேன் தெரியுமா, ஊட்டி விடலான்னு. எங்கே போனேன்? என்னாச்சு? காலையில் அந்த சட்டை ஒன்று ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டது வந்து போவே கிளாஸ் ரூமுக்கே வரல. என்ன அவன் வச்சு நல்லா செஞ்சானா? வா நான் அவனை விட வச்சு நல்லா செய்கிறேன், செஞ்சிடட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரா. நீங்கள் அப்படியே உட்காந்து கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப அழுவுறீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெக் பண்ணி அழுவுறீங்க. பட் அவன்லாம் கண்டுக்காமல் உங்களை தொட வரான். அப்போ நீங்கள் வேணாம் ப்ளீஸ்ன்னுட்டு அவனை பிடிச்சி நல்லா தள்ளி விடுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ அவன் டக்குன்னு, நீ இப்போல்லாம் சொன்னால் ஆக மாட்டே போலே, இந்த ஃபோட்டோ நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறான். அப்போ நீங்கள், நீ என்னமோ பண்ணிக்கோ ப்ளீஸ், நான் என் ஜிமினுக்கு மட்டும்தான், அவனுக்கு மட்டும் நான் லாயலாக இருக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுவுறீங்க. அப்போ அந்த பையன், லாயல் மேலாக இருக்கணுமா, இருடி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனில் கேமரா ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பேக்கெட்டில் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறான். அது உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவன் உங்கள் ஃபேஸை பிடிச்சி உங்கள் ஹேரை பிடிச்சி அங்கிட்டு இங்கிட்டுன்னு வச்சு தேய்க்கிறான். நீங்கள் ரொம்ப தடுக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் அவன் விடவே இல்லை. அதில் கொஞ்சம் ட்ரக் அப்படியே உங்கள் வாயில் வச்சு திணிக்கிறான். நீங்கள் அது உங்களே அறியாமல் போயிடுது உங்கள் வாய்க்குள்ளே, லைக் அந்த எச்சி மூலிமா உள்ளே போயிடுது. நீங்கள் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திணறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. அப்போது அதாவது ரொம்பலாம் இல்லை, லைட்டாக, அதாவது உங்களால் ஸ்டடியாக நிற்கக்கூட முடியல. அப்போ அவன் இதாக ஆச்சுன்னு சொல்லிட்டு, மயங்கிடாதடி, மயங்கிட்டு போனால் நல்லாவே இருக்காது, நீ இப்படியே இரு, நான் அழகாக பண்ணுறேன், வலிக்காது அழுக்காத மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். வந்துட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டில் கை வைக்கிறான். அப்போது டக்குன்னு யாரோ கதவை உடச்சிக்கிட்டு ஃபோர்ஸாக வந்து அவனை எட்டி ஒரு அவன் அந்த சைடு, அதாவது ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு இருந்தவன் பேக் சைடு போய் விழுந்து எந்திரிக்கிறான். அவனை விழுந்த ஃபோர்ஸ்லேயும் ஹெட்லாம் பிளட்டு வருது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் தான். அப்போது ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அந்த பையனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போது ஜிமின் உங்ககிட்ட வந்து, ஹே அம்மு அம்மு ஒயின் என்னடி ஆச்சு, எழுந்துருடி, உனக்கு என்னடி ஆச்சு அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் ட்ரெஸ்ஸு தான் கலைஞ்சிருக்கே தவிர உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அவனுக்கு அப்போ தான் மூச்சே வருது, உயிரே வருது. அப்போ நீங்கள் ஜிமினை பார்த்ததும் ரொம்ப ஹக் பண்ணி அழுவுறீங்க. அப்போ ஜிமின், ஒயனுக்கு உனக்கு ஒன்றும் ஆளடி, ஒன்றும் ஆளை அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே அங்கேருந்து தூக்கிட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டில் ஜிமினும் மாமும் இல்லை, டேடியும் இல்லை, அவங்களாம் வெளியே போயிருந்துருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அப்போ ஜிமின் உங்களை கூட்டிகிட்டு ரூமில் போய் உட்கார வச்சு, அதாவது ஷவர் கீழே உட்கார வச்சிட்றான். ஸ்ட்ரைட்டாக ரூமுக்குள்ளே போயில ஷவர் கீழே உட்கார வச்சு ஷவர் ஆன் பண்ணி விட்டுடுறான். உங்களுக்கு அப்படியே அந்த ட்ரக்ஸு கொடுத்து அப்படியே இறங்குது, அதெல்லாம் போயிடுது. அப்போ ஜிமின் உங்களுக்கு உங்கள் ஃபேஸை அப்படியே டப் பண்ணுறான், நல்லா சப்பு சப்புன்னு டப் பண்ணுறான். இங்கே ஜிமின்
ஜிமின் ஜிமின் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுவுறீங்க. அப்போ ஜிமின் ஒன்றும் இல்லை ஒயன் ஒன்றும் இல்லை. ஜிமின் நான் யாருக்கு என்ன ஜிமின் பண்ணேன்? ஏன் ஜிமின் காலையில் அந்த ப்ரொஃபஸர் அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாரு. நான் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்து வாஷ்ரூம் போனேன். அங்கேருந்து டைம் ஆச்சுன்னு சொல்லி தான் நான் வந்தேன். அதுக்குள்ளே இவன் ஏன் ஜிமின் ஏன் பிளாக்காக இருந்தால் யாரும் எடுத்துக்க மாட்டாங்களா? அழகு மூஞ்சியில் தான் இருக்கணுமா? உள்ளுக்குள்ளெல்லாம் இருக்கக்கூடாதா ஜிமின்? உள்ளுக்குள்ளே இருக்கவே கூடாதா? ஏன் ஜிமின் ஏன் எனக்கு மட்டும் இப்படி? நான் பிறந்ததே சாபம் தானே ஜிமின் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின் அப்படிலாம் இல்லைடி, அப்படிலாம் இல்லை. நீ ஏன்டி அப்படிலாம் நினைக்கிற? அதெல்லாம் இல்லை. அழகு வந்துட்டு மூஞ்சில் கிடையாது ஒயன், நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இன்னர் பியூட்டி இஸ் த பெஸ்ட். ஓகே அப்படிங்கிற அப்போ நீங்கள் அதெல்லாம் போய் ஜிமின் நீயே என்ன சொல்லி என்ன வேணான்னு? நான் அசிங்கமாக இருக்கேன், பிளாக்காக இருக்கேன், அண்ட் நான் வில்லேஜ் பொண்ணு, எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற வச்சு தானே நீயும் என்னை ஹர்ட் தானே ஜிமின் பண்ண. இப்போ மட்டும் என்ன ஜிமின்? அம்மு அதெல்லாம் இல்லைடி, அதெல்லாம் கிடையாது. நான் அதுக்கெல்லாம் உனக்கு ஹர்ட் பண்ணலடி. நான் சின்ன வயசில் உனக்கு நடந்த ஞாபகம் இருக்கா வயன்? அது நீ எனக்கு தெரியாதுடி. நீ அந்த செயினை வச்சு காலையில் அழுகும்போது தானே நான் பார்த்தேன். அது நீ தானு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் அப்போது அந்த கல்யாணத்தில் நேற்று நான் பண்ண தப்பை இப்போ தான் நான் கரெக்டாக ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன்டி. நீ ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? ஜிமின் எல்லாத்துக்கும் ஃபேஸ் பியூட்டி தான் ஜிமின் வேணும். என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களெலாம் யாரும் மதிக்கக்கூட மாட்டாங்களே ஜிமின். யாரும் மதிக்கவே மாட்டாங்க. ஈவன் நீ கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவுறீங்க. அப்போ ஜிமின் அம்மா அப்படிலாம் இல்லைடி, அப்படிலாம் இல்லை, சுத்தமாக இல்லைடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவனும் உங்கள் கூட சேர்ந்து அழுவுறான். அப்போது கரெக்டாக உங்கள் 2 பேர்த்தோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஜிமினோட மாம் டாடி வராங்க. அவங்க 2த்தையும் பார்த்துட்டு ஒயன் ஜிமின் என்னாச்சு ஒயன் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட மாம் வராங்க. அப்போ ஜிமினை பார்த்து டேய் என்னடா பண்ண அந்த பிள்ளைய அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜிமின் நடந்ததெல்லாம் சொல்கிறான். அப்போது ஜிமினோட மாம் வந்து ஜிமினை போட்டு அடி அடிக்கிறாங்க. உன்னை அவ்வளோ தூரம் சொன்னலடா, ஏன்டா நீ எங்கடா போன? உன் பொண்டாட்டியை பற்றிக்க உனக்கு என்னடா மயிறு பிடுங்குற வேலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அசிங்கமாக கேட்டு அடிக்கிறாங்க. அப்போ ஜிமின் ஆமாம் கொஞ்சம் விடுமா, என்னையும் அவளையும் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்க விடுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து உங்ககிட்ட வந்து உங்கள் ஃபேஸ் கப் பண்ணுறா. ப்ளீஸ் டி, நான் அப்போது அந்த பொண்ணு தான் நீன்னு தெரியாமல் தான் நான் அந்த மேரேஜ் வேணான்னு. பட் நீன்னு தெரிஞ்சுருந்தா நான் உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன் வயன். சீரியஸ்லி ஐம் சாரி. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் டி ப்ளீஸ். உண்மையான லவ்வுக்குலாம் அழகு தேவையில்ல வயன். நீ அப்படிலாம் நினைக்காத வயன். எனக்கு நீ தாண்டி அழகு, நீ தாண்டி பேரழகி. ப்ளீஸ் டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கூட சேர்ந்து அழுகிறான். நீங்கள் டக்குன்னு ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப அழுவுறீங்க. அப்போ ஜிமினும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு இருக்கிறான். அப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது காலேஜுக்கு. நீங்கள் ஜிமின் கூட தான் போகிறீங்க. ஜிமின் எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதாவது இவன் கூட வரான் அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணு ஸ்டெல்லா அவள் ஜிமின் கிட்டேருந்து ஜிமின் என்ன நீ இவக்குள்ளலாம் வந்துட்டுருக்க? இவளெல்லாம் தொடக்கூட மாட்டேன், என்னாச்சு? ஏதோ பாவம் பார்த்து கூட்டிட்டு வந்துட்டியா? எனக்கு தெரியும் ஜிமின், நீ இவளெல்லாம் நினச்சிக்கூட பார்க்க மாட்டேன், ஏதோ புண்ணியம் சேர்க்கணும் கூட்டிகிட்டு வந்திருக்க போல அப்படின்னு சொல்கிறா. அதுதான் அவள் தான் அந்த காலேஜில் வச்சு ரொம்ப அழகான பொண்ணு. அவள் பின்னாடி சுற்றாத பசங்களும் இல்லை. அப்போது ஜிமின் புண்ணியம் பார்த்துல உனக்கு கூட்டிகிட்டு வரல, அவன் என் பொண்டாட்டி, அதுதான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் டக்குன்னு ஜிமினை பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்னடி என்ன பார்க்குற, நீ தானே என் பொண்டாட்டி அப்படின்னு கேட்குறான். அப்போது அவங்க காலேஜில் இருக்க எல்லோரும் ரவுண்டு கட்டுறாங்க. அந்த அழகான பொண்ணுங்க, ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ண பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்களாம். அப்போது ஜிமின் இங்கே பாருங்கள், இவ தான் என் பொண்டாட்டி, இவன் மேலே உங்கள் மயிறு கூட பத்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அப்போ நேற்று உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட அந்த ப்ரொஃபஸர் அங்கே தான் நிற்கிறான். அவன் அவரை பார்த்து ஜிமின் அப்படியே முறைச்சிக்கிட்டே சொல்கிறான். அப்போ அவருக்கு நல்ல பயம் வந்துடுது. அப்போது நீங்கள் ஜிமின் யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னீங்களே, சொல்கிறாம இருக்க, இது என்ன ரகசிய கல்யாணமா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ டி வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த இடத்துல வச்சு நல்லா கிஸ் பண்ணுறான். எல்லோரும் உங்களே தான் பார்க்குறாங்க. அந்த ஸ்டெல்லாம்
ஜிமின் என்ன பண்ணிட்டு இருக்க? ச்சீ, இவளாம் ஒரு அழகு, இவகிட்ட போயிட்டு ச்சீ எப்படி ஜிமின் நீ இப்படி மாறின? அசிங்கமா இல்லையா ஜிமின் உனக்கு அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு பொறாமையாக இருக்குது. அப்போது ஜிமின் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, நல்லா இருக்குது அடி பண்ணாடி. இரு, இங்கே கொஞ்சம் சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, விரட்டிட்டு வந்து நான் ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லா பார்த்துட்டு, ஆமாடி இவகிட்ட அழகு இல்லைதான், மூஞ்சியில் இல்லை உள்ளுக்குள்ளே இருக்குது, பட் ஹோங்கிட்ட இருக்குல்ல மூஞ்சியில் நல்லா பவுட்ரு பூசிட்டு கலராக தகன்னு தான் இருக்க, நல்லாவும் இருக்க, என்ன பண்ணலாம்? பட் உன் மனசு ஒன்றும் சுத்தமாக கிடையாதே. இந்த உடம்பு அழகை வச்சு எத்தனை பேர்த்துக்கூட படுத்திருப்பேன். உண்மையே சொல்லு, என்னையவே வான்னு கூப்பிட்டவ தானே? அசிங்கமாக பிக் அனுப்பி இதை பாரு ஜிமின், இதெல்லாம் இப்படி இருக்குது ஜிமின், அதெல்லாம் அப்படி இருக்குது ஜிமின், எல்லாம் வேணுமா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சிக்கிட்டு வந்தவ தானே நீயெல்லாம் பேசலாமாடி? ஒரு காதலை பற்றி நீ எல்லாம் நினச்சி பார்க்கலாமா அப்படிங்கிறா. அப்போ அந்த பொண்ணும் ஸ்டெல்லாவும், ஜிமின் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், நான்லாம் ஒன்றும் அப்படிலாம் பண்ணல. அப்படியா? சேட் எடுத்து காமிக்கிட்டா? எல்லாம் பாருங்க, டே ஜங்குகா அந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் மாட்டி விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அதை மாட்டி விட்றான். அப்போது அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. அப்போது ஜிமின் வந்துட்டு ஒரு பிக்கை அதில் போட்டு விட்றான். அதில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஜேம்ஸ் இருக்கான்ல, ஜேம்ஸ், அவன் கூட கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. அதில் 2 பேர் மாறி அவங்க உதட்ட கடிச்சிக்கிறாங்க. அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தா இன்னொரு பையன் கூட கிஸ் அடிச்சுக்கிற மாதிரி நல்லா போகுது. அப்படியே வீடியோஸாக அப்படியே வரிசையாக அப்படியே லிமிட்லெஸ்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டெல்லாவுக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது. எல்லோரும் அவளை சீங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ ஸ்டெல்லா, ஜிமின் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் அப்படிங்கிறான். அப்போ ஜிமின், இன்னொருக்கா நீ ஒரு வார்த்தை ஜிமின்னு சொன்னேன், வாயை உடச்சிருவேன் சரியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணும் அசிங்க தாங்காமல் அங்கேருந்து போகிறா. அப்போது நீங்கள் ஜிமின், நம்ம இப்படி பண்ணக்கூடாது ஜிமின், தப்பு தான், பட் இந்த மாதிரி திமிரில் ஆடுற பொண்ணுங்கிட்ட பண்ணால் தப்பு கிடையாது. என்னோட ஏஞ்சலவே தப்பு சொல்கிறா, அவள்லாம் டிசர்வா? உன் கால் தூசு கூட அவளாம் வரமாட்டாடி, கால் தூசுக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு, வா மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறான். அப்போ நீங்கள், ஜிமின் வேணாம், காலேஜ் இது. அப்படியாடி, சரி நீ கிளாஸுக்கு போ, நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்களும், ஓகே ஜிமின். ஒரு நிமிஷம் நில்லுடி. என்னது அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின், உங்கள் கழுத்துலேருந்து தாலி அழகாக எடுத்து வெளியே போட்டு, இது இப்படி வெளியவே இருக்கட்டும். ஜிமின், வெளியே இருந்து எதாவது குனியும் போது வந்துருச்சுன்னா உன்னை அறுத்துருவேன். என்னது? ஆமாடி, தாலியை கூட ஒழுங்காக வச்சுக்க முடியாத அளவுக்கு உனக்கு என்னன்னு சொல்லிட்டு அடின்னு அடிப்பேன், புரிஞ்சுதா அப்படிங்கிறான். அப்போ நீங்களும், ஐயோ சரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பாதி உள்ளே போட்டு பாதி தெரிகிற மாதிரி அப்படி தான் வச்சுருப்பீங்க. லைக் பார்த்தா டக்குன்னு தாலி இருக்குது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸுக்கெலாம் போகிறீங்க. நீங்கள் போகிற வேலையில் உங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க எல்லோரும். அதாவது நீங்கள் போனால் வழி விடுறது அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்படியே தான் டேஸ் போயிருக்கோம். இப்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வெளியே வரீங்க. அப்போ ஜிமின், பார்த்து வாடி, குழந்தைக்கு ஏதாவது வரப்போகுது. தூக்கி பாரு ஜிமின், சுத்தமாக முடியல, எப்படா உட்காருவோன்ட்ருக்கு. இருடி, அதை அப்பா கார் அனுப்பியிருக்காருல, போயிடலாம், இதோட எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இனி என்ன, நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறான். அப்போது நீங்கள், அப்போ வேலைக்கெலாம் போக மாட்டியா? ஒரு என்னடின்னு ஒரு 5 மாதம்தான், அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகிறேன். அது வரையும் என் பொண்டாட்டி நான் நல்லா பார்த்துக்கணுப்பா. அப்போ அது வரையும் யார் காசில் போய் வாழ்கிறது? அதெல்லாம் இருக்குடி, எனக்கு நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். ஜிமின், எவ்வளோ தான் நம்மக்கிட்ட பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருந்தாலும் எனக்கு என் புருஷன் கையால் சம்பாரித்து ஒரு பூ வாங்கி கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப அதுதான் சந்தோஷம். இதெல்லாம் கிடையாது ஜிமின் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின், சென்டிமெண்ட்டை என்ன அட்டாக் பண்ணிட்டடி அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் பேச தீர்த்தா பாரு இந்த குழந்தைக்கு அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின், ஆமாடி நான் குழந்த தான், அப்போ எனக்கு பால் எங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள், பொறுக்கி இப்போ தானே உனக்கு பேபின்னு சொன்னேன், அதெல்லாம் அப்படி தான் பொண்டாட்டியை பார்த்தா எல்லா புருஷனும் மாறிடுவான் அப்படிங்கிறான். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பேர் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நீங்களும் ஜிமினெல்லாம் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அப்போ அந்த பொண்ணுங்கள்லாம், வயன், நாங்கள் இவ்வளோ நாளாக ரொம்ப முட்டாள்தனமாக இருந்துட்டோம், ஐ எம் சாரி வயன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள், எதுக்கு
எதுக்கு சாரி கேட்குறீங்க என்கிட்ட அப்படிங்கிறீங்க. அப்போ அந்த பொண்ணுங்களும், இல்லை ஒயன், உன்னை எல்லாம் புள்ளி பண்ணுறதை பார்த்துட்டு நாங்களும் இல்லை அழகு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சோம் ரொம்ப. அப்போது இப்போ தான் தெரியுது எனக்கு ஒன்று ஆச்சு ஒயன். நான் அதில் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ தானே எனக்கு இப்போது ரீக்ரெட் பண்ணுறேன். அது என்னென்னா, நான் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்கிட்ட நல்லா ஃப்ளிட் பண்ணான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் கூட படுக்க வாடின்னு கூப்பிட்டான். நானும் சரி என் ஆள் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஒயன். பட் என் ஃபேமிலி ரொம்ப புவர் ஃபேமிலி. காசுக்கே வழி இல்லை. இருக்கிற காசுலாம் நான் அழகு தான் முக்கியம்னு சொல்லிட்டு முக்கியம், அந்த அழகு இருந்தால் தான் இந்த உலகத்துலேயே வாழ முடியும் அப்படின்னு நினச்சேன். அதனால இந்த காசுலாம் நான் அப்படி போயிடுச்சு. இப்போ எனக்கு சாப்பாடு கூட வழியில் வாயன். நான் அந்த பையன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அவன் கூட போயிட்டு நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். இப்போ அந்த பையன் உன் அழகுக்காகத்தான் நான் உங்ககிட்ட வந்தேன், இல்லாட்டி நான் உங்கள்கிட்ட வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டான். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வாயன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவுறா. அப்போ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேர் முட்டாள்தனமாக அப்படி தான் இருக்கிறாங்க. பட் அதுக்கு இம்பார்ட்டனே கிடையாது. நல்ல மனசு இருந்தால் உனக்குன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக உன்கிட்ட வரும். அண்ட் அதுக்கு நீ எப்படி இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜிமின், ஆமாடி கரெக்டாக தான் சொன்னேன். நீங்களாம் ஒரு காலத்தில் என்கிட்டயே வந்து ஒளிஞ்சவங்களுக்கு தானே, இப்போ என்ன திருந்துட்டிங்களா அப்படிங்கிறான். அப்போது அந்த பொண்ணுங்களாம், இல்லை ஜிமின், நாங்கள் இப்போது என்னென்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியா, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க மேடம்? அது ஜிமின் இப்போது அழகா இல்லைதான் ஹயன் அப்படிங்கும்போது ஜிமின் டக்குன்னு அந்த பொண்ணை மறைக்கிறான். அது அப்படி சொல்லலை ஜிமின், அவள் இன்னர் பியூட்டி இருக்குது, வெளியில் பியூட்டினாலும் அவள் மனசளவில் அவள் அழகு தான். அதனால் அவனுக்கு வெளியே அழகாகவும் உள்ள அழகாகவும் ஒரு நல்ல புருஷனாக நீ அவளுக்கு கிடச்சிருக்க. பட் எங்களுக்கு அப்படி இல்லை. இனிமேல் நானும் அப்படி இருக்க மாட்டேன். எனக்கு புரிஞ்சிருச்சு ஒயன். இனிமேல் நான் என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல இன்னொன்று நான் கற்றுக்கிட்டேன். வெர்ஜினிட்டி ஒன்றும் ஒரு பொண்ணுக்கு இம்பார்ட்டன் தான், எல்லா பொண்ணுங்களுக்கும். பட் அது போச்சுன்னா லைஃபே போச்சுன்னு கிடையாது. அதையும் தாண்டி நம்ம வாழ்கிற நிமிஷங்கள் தான் நமக்கு முக்கியம்னு ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒயன் அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா ஓகே தான் நான்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிமினோட கை பிடிச்சிட்டு அப்படியே பெண் குயிமே டிங் 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 நடந்து போகிறீங்க. அப்போ ஜிமினும் உங்கள் ஷோல்டரில் கை போட்டுட்டு, இப்போ ஓகே வாடி உனக்கு, இப்போ ஓகேவா? நடக்க முடியுதா? நடக்க முடியுது ஜிமின், நடக்க முடியுது. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்குடி, என்னாச்சு? அது என்னால் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். பட் என்னால் ஒருத்தவங்க இப்போது திருந்தி வாழ்கிறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நான் பட்ட கஷ்டம்லாம் கரெக்டு தானோ அப்படின்னு தோணுது. கடவுள் ஒரு கஷ்டத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சந்தோஷம் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மை தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஷோல்டர் சாஞ்சிக்கிட்டு அப்படியே அந்த காரில் ஏறுறீங்க. ஜிமின் அப்படியே உங்களுக்கு பிடிச்சி உட்காந்துக்கிறான். டிரைவர் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார். தென் அப்படியே உங்கள் டேஸ்லாம் ஜிமின் கூட ஜாலியாக போகுது. ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழித்து பார்த்தா நீங்கள் உங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது சண்டேங்கனால ஜிமின் அப்படியே ஒரு டவுசர் போட்டுட்டு, ஐயோ, ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு அண்ட் ஒரு டிஷர்ட் போட்டுட்டு அங்கே உட்காந்துட்ருக்கான். அப்போது உங்கள் பையன், அந்த பையனுக்கு 2 வயசு ஆச்சு, உங்கள் பையன்தான், அவன் பேர் பேபி ஜேன்னு வச்சுக்கலாம். அவன் அம்மா அம்மா என்னடா கண்ணு, என்னாச்சு? என் தங்கப்பட்டுக்கு அம்மா நீ எப்படிம்மா அழகாக இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போது நீங்கள், உங்களை விட ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் பாருங்க அப்படியே அப்பா மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கீங்க. அம்மா ஆனால் நீ தாம்மா அழகாக இருக்க, நீ தான் ரொம்ப அழகாக இருக்க அப்பாவை விட அப்படின்னு க்யூட்டாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் உருட்டுற பார்த்தியா? இல்லைம்மா உண்மையாக தான் சொல்கிறேன், உண்மையாக தான் அப்படிங்கிறான். அப்போது ஜிமினும், அப்படியாடா ஏதாச்சும் உங்கள் அம்மா அழகாக இருக்காங்க நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் கண்ணாலே இரு அப்படிங்கிறான். அப்போது உங்கள் பையனும் உங்களை பார்த்துட்டு, ஏன்னா அம்மா தானே நம்மளை பார்த்துக்குறாங்க, அம்மா வந்துட்டு இதுவரையும் எனக்கு எந்த குறையும் வச்சது கிடையாது. அண்ட் அப்பா உங்களையும் டெய்லி நைட்டு நல்லா தானே பார்த்துக்குறாங்க அப்படிங்கிறான். அப்போ ஜிமின், டேய் நீ எதடா சொல்கிற? அப்பா அம்மா உனக்கு சோலாக ஊற்றி விட்றாங்களப்பா, அதை சொல்கிறியாடா? ஐயோ உசுரே போயிடுச்சு அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் ஜிமின் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின், நான் எதுவும் சொல்லலடி, நான் எதுவும் சொல்லலை,
எப்படி காஜா இருக்கான் பாரு அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிமின் டக்குன்னு குழந்த இருக்கான், வாயை உடச்சிருவேன், பார்த்து பேசு அப்படிங்கிறாப்ப நீங்கள் ஐயோ தெரியாதனமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஜேவை பார்க்குறீங்க. அவன் அழகாக க்யூட்டாக அவங்கள பார்த்துட்டு ஜிமினியும் பார்த்துட்டு டிங் டிங்னு முழிக்கிறான். உங்களுக்கு பேபி பையன் பையன் பிறந்திருப்பான். அவன் வந்து நல்ல வெள்ளையிலேருந்து தான் இருப்பான். ஏன்னா ஜிமின் அவ்வளோ கலராக இருக்கார்ல. ஸோ அதனால் அப்போது நீங்கள் அப்படியா அம்மா தான், பட் ஃபேஸ்லலாம் நானும் அவ்வளோ வழக்கம் இல்லையே. அம்மா நீ குணத்தில் அழகுதாம்மா அப்படின்னு ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறான். அவங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்க, என்ன சொல்லிகிட்ருக்க அப்படின்னு. அப்போ ஜிமின் ப்ரௌடாக ஸ்மெல் பண்ணிட்டு என் பையன் என்ன மாதிரி தானே இருப்பான் படி அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு வாங்கடா சொல்லும், அப்பா உனக்கு இன்றைக்கி ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு போகிறான். அப்போது நீங்கள் இப்போவாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எப்போவுமே அழகை பார்த்து உங்கள்கிட்ட வர லவ் தேடி வராதிங்க. கொஞ்ச நாள் பேசி உங்கள் உள்ளே இருக்கிற அந்த இன்னர் பியூட்டி பார்த்து வர லவ் மட்டும் அக்செப்ட் பண்ணுங்கள். எப்படி அது ஃபைன் பண்ணுறதுனா அது உங்களுக்கே நல்லா தெரியும். அழகை பார்த்து பேசுகிறது எப்படி, இல்லை நார்மலாக பேசுகிறது எப்படின்னு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியிலேயே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஓகே ராஜரீஸ், இதோட இந்த ஸ்டோரி நான் அப்படியே கட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு இதை வச்சு தான் நான் இன்னர் பியூட்டின்ற ஒரு டைட்டில் வச்சேன். அண்ட் ஆல்சோ இந்த காலத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன், அந்த ஆன்லைன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆன்லைன் லவ்வில் நிறைய பேர் விழுகுறீங்க, ஃபாலோ ஆகுறீங்க. ஓகே தான், உண்மையாக இருந்தால் ஓகே தான், ரைட்டு. சில பேர்லாம் அப்படி கிடையாது. கொஞ்சம் பி சேஃபாக இருங்க. எதுக்காந்து கொண்டு உங்களோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் எதுவும் அனுப்பிடாதீங்க. பி சேஃப். அண்ட் ஆல்சோ இன்னொன்று சொல்லிக்கிறேன், அழகை பார்த்து வர காதெல்லாம் அவ்வளோவா நினைக்காது. ஏன்னா நாளைக்கு ஒரு இடத்துல நம்ம தெரியாதனமாக விழுந்துட்டோன்னா ஒரு காயம் படத்தான் செய்யும். வாழ்க்கையில் விழுகாத மனுஷங்களே கிடையாது. அப்படி விழுந்துச்சுன்னா அந்த அழகே இருக்காது. அதனால் அப்போது அந்த லவ் கூட லைஃப் லாங் வராது. ஸோ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இன்னர் பியூட்டி பார்த்து வர லவ்வை அக்செப்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. நான் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பிரைட் ஃப்யூச்சர் கிடைக்கணும் அப்படின்னு. பிரைட் ஃப்யூச்சர்னால் ஐயோ லவ் கிடைக்கிறது தானா அப்படின்லாம் கிடையாது. ஒரு பிரைட் ஃப்யூச்சர்னால் நீங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமையும், அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதுதான் பிரைட் ஃப்யூச்சருங்க. ஓகே, இது வந்துட்டு நான் நல்லா சொதப்பி சொல்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது. பட் நான் சொல்ல வர்றது என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, புரிஞ்சா சரி தான், புரியலைன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன் சரியா. இது ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறேன்ல நான். ஆமாம், ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறேன் போல் எனக்கே தோணுது. பட் உண்மை இதுதான். இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொன்னால் கிரிஞ்சு மாதிரி இருக்கும், இல்லாட்டி பூமரு அப்படின்பாங்க. ஐ நோ தட், ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணுவேன். பட் என்ன தான் நம்ம சொன்னாலும் உண்மைகள் நமக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ எல்லோரும் சேஃபானுங்க, ஹேண்டு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டோரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்கோம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். அந்த 1 8 சீன் அதெல்லாம் தாண்டி இந்த கண்டென்ட் உங்கள் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, டாடா.